இன்றைக்கி ரொம்பவே ஈஸியாக ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அது கூடவே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். கொஞ்சமாக வெண்டைக்காய் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் அதை ஆயிலில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்து அதை நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். கூடவே கொஞ்சம் போல் தேங்காய், பூண்டு அண்ட் கொஞ்சமாக மிளகு சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே கடாயில் இன்னும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு சீரகம், கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, கொஞ்சமாக வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்து மறுபடியும் சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் அண்ட் மிளகாத்தூள், அதாவது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் அதை மட்டும் தான் சேர்த்துருக்கேன், வேறு எதுவுமே சேர்க்கல. இந்த வெண்டைக்காய் சாதம் பார்த்தீங்கன்னா நான் இதை இன்ஸ்டாகிராமில் தான் ஒரு ரீல்ஸில் பார்த்துருந்தேன். அது அவங்க எப்போ போஸ்ட் பண்ணாங்களோ, பட் என் கண்ணில் அப்போ தான் பட்டது. என்ன லஞ்ச் பாக்ஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்துட்டு சரி சிம்பிளாக பண்ணலாம், டெய்லியும் ப்ரிப்பேர் பண்ணி கடுப்பாக இருக்குன்றப்போ ஏதாவது சிம்பிளாக பண்ணி கொடுக்கலாம், பட் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுல மட்டும் கவனமாக இருந்துட்டு பார்த்து ரெடி பண்ண ரெசிபி தான். பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எங்கள் வீடு பொறுத்த வரைக்கும் இந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் புது டேஸ்ட். ஏன்னா இது வரைக்கும் தேங்காய் கூட பூண்டு மிளகு சேர்த்து அடித்து அதை சாதம் கூட சேர்த்து போட்டு செஞ்சதே கிடையாது. நார்மலாக வந்து ஒரு ஃப்ரை பண்ணுற வெண்டைக்காலே வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் போட்டு கலந்து கொடுத்துருக்கேன். பட் இது வந்து ஒரு நியூ டேஸ்ட்டாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள்.